அழகாக மேக்கப் பண்ணிட்டு வந்தேன் வர்றப்போ. இப்போ அழுக்காயிட்டேன் ஃபுல்லாக வேர்வை ஊற்றி. நீங்கள் கூட என்னை பார்க்கறதுக்காக மேக்கப் பண்ணிட்டு வந்துருக்கீங்க பொழுது, அழகாக லிப்ஸ்டிக்லாம் வச்சு வந்துருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம். சரி, இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு ஏசுசாமின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்காக, சரியா? ஆமாம், ஏசுசாமின்னு நினச்சிக்கலாமே. ஏசுசாமி என்ன பண்ணாரு, இது வந்து ஒரு மனுஷனை தன்னை போலயே உருவாக்குனாரு. எப்படி உருவாக்குனாரு? தன்னை போலயே உருவாக்குனாரு. ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமா, ஆனா ஏசாமி பெரியவர், மனுஷன் சின்னவனா இருக்கான். ஆமா, ஏசாமி ரொம்ப பெரியவர். இப்போ ஏசாமி உருவாக்குறப்போ அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணா, ஏசாமி மாதிரியே இருந்தான். ஏசாமி நிறைய பொறுப்புகளை கொடுத்தாரு அவனுக்கு. சில விஷயங்கள சொன்னாரு, நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்ணிட்டான் மனுஷன், நம்ம என்ன பண்ணுவோம், செய்யக்கூடாதுன்ட்டு எது சொல்றோமோ என்ன பண்ணுவோம், செஞ்சு பார்ப்போம். அங்கே தொடாத அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவோம், தொட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தொடுவோம்ல. ஆமாம், அந்த மாதிரி மனுஷன் என்ன பண்ணிட்டான், ஏசாமி இப்படிய பேச்சுக்கு கீழ்ப்படியாதனால மனுஷனுக்கு எப்படி ஆயிட்டான், இப்போ கடவுள் மாதிரி இருக்கானா? இல்லை. எப்படி ஆயிட்டான், ரொம்ப அழுக்காயிட்டான்ல. ஆமாம், ரொம்ப அழுக்காயிட்டான். இந்த மனுஷன் ஏசாமியுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதனால மனுஷன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, கோவப்பட்டான். அப்புறம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், பயப்பட ஆரம்பிச்சிட்டான், அப்புறம் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறோம், திருட ஆரம்பிச்சிட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இளையசாமி பிடிக்குமா? சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணி பண்ணி கடைசியில் மனுஷனுக்கும் கடவுளுக்கு எப்படி ஆயிடுச்சு, தூரமாயிடுச்சு. கடவுளோடு இருந்த மனுஷன் இப்போ எப்படி ஆயிட்டான், தூரமாயிட்டான். கடவுளுக்கு பக்கத்துலேயே போக முடியல. ஏன்னா கடவுள் எப்படி இருக்காரு, பைபிள் சொல்லுது பரிசுத்தமா இருக்காராம். எப்படி இருக்காராம், பரிசுத்தமா இருக்காராம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்கள்ல அந்த கடவுளை என்ன பண்ணுவோம், விட்டு தூரமா போயிடும். நான் கூட வந்து சர்ச்சுக்கெல்லாம் போவேன், ஏசாமி ஏத்துட்ட பிறகு சர்ச்சுக்கு போயிட்டு சினிமா தேட்டருக்கும் போவேன். ஆமா, எங்க அம்மா காசுலாம் கொடுப்பாங்க. திருவள்ளூர்ல இருக்க எல்லா தேட்டருக்கும் போயிடுவேன். ஏன்னா எங்க ஊர் திருநெல்வேலியில் போனா தானே மாட்டிப்போம். திருவள்ளூர்லாம் போய் சுற்றுவேன், அம்பத்தூர்லாம் போவேன். அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன். அண்ணா கடவுள் கூட இருந்தேனா, சும்மா போக்குவரத்துமா இருந்தேன். கடைசியில் இந்த மனுஷன் தூரமாக போயிட்டான். ஏசாமி என்ன தரம் பண்ணாரு, பார்த்தாரு இந்த மனுஷன் எப்படியாவது வந்து நம்ம கூட சேர்க்கணுமே சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தார். மனுஷனாக வந்தார், நல்லவராக இருந்தார், நல்லவராக வாழ்ந்தார். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவராக வந்தார். தம்பி விட்டுருங்க தம்பி விடுங்க. சரி சரி, நல்லவரா வாழ்ந்தார். ஆமா, நல்லவரா வாழ்ந்த ஏசுசாமி எல்லாருக்கும் நன்மையே செஞ்சார். நல்லவனா வாழ்றது ஈஸி, நல்லது செய்ய முடியுமா, கட்டாயம் செய்ய முடியாது. ஆனா நல்லது செஞ்சார், அவர் அற்புதங்களை செஞ்சார். நம்ம பாட்டில் கூட பார்த்தோமே, 12 வருஷமா உடம்பு முடியாது இருந்தவங்கள என்ன பண்ணார், பெரும்பாடுள்ள எஸ்திரிய. ஆமா, அவர் குணமாக்குனாரா? அவர்கிட்ட இருந்த வஸ்திரமே என்னாச்சு, குணமாக்கிடுச்சு. இல்ல, அவர்கிட்ட இருந்த வல்லமை புறப்பட்டு போயிட்டு என்னாச்சு, குணமாக்கிடுச்சு. அது மட்டும் இல்ல, 38 வருஷமா முடியாம இருந்தவர் ஆச்சு, சுகமாயிட்டாரு. செத்தவங்களை மரிச்சவங்களை எழுப்பிட்டாரு ஏசுசாமி. மரிச்சவங்களை ஏசுசாமி எழுப்பிட்டாரு. அப்படிப்பட்ட நல்லதெல்லாம் செஞ்ச ஏசுசாமியை இந்த உலகம் ஒரு பெரிய தண்டனை கொடுத்தது. என்ன தண்டனை தெரியுமா, சிலுவைன்ட்டு ஒரு தண்டனை. அந்த சிலுவையில் ஒரு மனுஷன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 40 அடி அடிச்சாங்க. ஆனா ஏசுசாமி அடிக்கிறப்போ 39 அடி. ஒரு அடி வந்து சரி போன போட்டு விட்டாங்க. 39 அடி ஜாட்டியில் அடிச்சாங்க. அந்த சாட்டை வந்து எப்படி இருக்குன்னா, ஆணியெல்லாம் சேர்த்து கட்டியிருக்கும். அப்புறமா அந்த ஆட்டுடைய எலும்பு வந்து ஷார்ப் பண்ணி அந்த முனையில கட்டியிருக்கும். அது ஒரு மனுஷன் அடிக்கிறப்போ அவங்க உடம்புல பதிஞ்சு பிடிச்சி இழுக்கிறப்போ மொத்தமாக சதெல்லாம் பிச்சுட்டு வந்துடும். இப்போ ஏசாமியுடைய உடம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுதுன்னா, பைபிள் வந்து நம்ம ஏர் உழுவாங்கல்ல நிலத்தில், இப்போ டிராக்டர் எல்லாம் வச்சு உழுவுறாங்க, அந்த மாதிரி இருந்துதான் ஏசாமியுடைய உடம்பு. அப்போ இந்த தோலே இல்லை, மொத்தத்தையும் பிச்சு எடுத்துட்டாங்க ஏசுசாமியை. அவர் தலையில முள்கிரீடம் வச்சாங்க. முள்கிரீடம் வச்சு கோலால் அடிச்சாங்க. கோலால் அடிச்சு அந்த முள்ளு குத்தி இன்னொரு பக்கமா வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லை, அவரை காரி துப்புனாங்க. அவருடைய தாடி முடி பிடிச்சி இழுத்தாங்க. நம்ம முடி பிடிச்சி இழுத்தா எவ்வளோ கோவம் வரும், தாடி முடி எவ்வளோ வலிக்கும். தாடி முடி பிடிச்சி இழுத்தாங்க, காரி துப்புனாங்க. இவ்வளோ அவமானத்தையும் ஏசாமி என்ன பண்ணாரு, சிலுவையில் ஏற்றுக்கிட்டார். அது மாத்திரம் இல்லை, அவர் கையிலையும் காலிலையும் என்னாச்சு, ஆணிகளால் அடித்தாங்க. ஏசுசாமி தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டார். எதுக்காக கொடுத்தாருன்னா, நம்மளை நேசிக்கிறதுனால. நம்ம எல்லாரையும் நேசிக்கிறதுனால. ஒருவேளை நம்ம குடிச்சிருக்கலாம், இல்லை வந்து பொய் சொல்லலாம், திருடி இருக்கலாம், நம்ம மறைவாக நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம் இல்லையா. இனி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெளிப்படையாக பண்ணுறது இல்லை, மறைவாக பண்ணுறோம். இவ்வளோ தப்புங்களை பண்ணாலும் ஏசாமி என்ன பண்ணுறாரு, மன்னிச்சு
அவங்கள ஏற்றுக்கொள்றாரு. ஏன்னா நம்மளை எல்லாரையும் நேசிக்கிறார். அந்த இயேசு சாமியை ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு, இயேசு சாமி எனக்காக தான் மரிச்சாரு, என் பாவத்துக்காக தான் மரிச்சாருன்னு சொல்லிட்டு யார் நம்பி அவருக்கு தன்னுடைய இருதயத்தை தராங்களோ அவங்களுக்குள்ள இயேசு சாமி வர்றார். இயேசு சாமி வர்றப்போ அந்த மனுஷனுடைய இருதயம், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, முன்னாடி எப்படி இருந்தாலும் எப்படி ஆயிடுது? பரிசுத்தமாயிடுது. இப்ப இயேசாமி யாருக்குள்ள இருக்கா? மனுஷனுக்குள்ள, நமக்குள்ள இருக்கு. ஒரு காலத்துல நம்மளும் எப்படி இருந்தோம்? இந்த மனுஷன் போல் தான் மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஏசாமி நமக்குள்ள வந்திருக்காரு. நம்ம பரிசுத்தமா இருக்கும். சரிங்களா? நீங்க நிறைய பேர் ஏசாமி அறிஞ்சவங்களா இருக்கீங்க. இந்த பரிசுத்த வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து மற்றவங்களுக்கு காமிக்கணும். சரிங்களா? காமிச்சாதான் பெரிய ஒரு ஆத்ம அறுவடை கிடைக்கும். சரியா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ.